என்ன வைக்கிறீங்க? ஸ்டார்டர் இல்லை ஸ்டார்டர் பழம் சாப்பிடு. முதல்ல என்ன சொல்லிப்பா ஆரம்பி. இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளை சோறு கொஞ்சம் வெள்ளை சோறு அது போடணும். 3 பேருக்கு போடுங்க. 3 பேருக்குலாம் இல்லை. ஃபஸ்ட்டு எனக்கு போடுறீங்களா? போதும் ரேடி போதுமா? எனக்கு கொஞ்சம் அதே மாதிரி போதும். ஸ்டாப் ஓகேங்களா? மூடி கொடுங்க சாப்பாடு. இன்னைக்கு வந்து எங்கள் ஷோரூமில் பிரியாணி கொடுத்தாங்க. பிரியாணியும் ஆட்டம் சிக்கன் பிரியாணி ஓகேங்களா? எல்லாம் டப்பா வந்துட்டாங்க போல். சிவப்பு கலர் டப்பா வந்துட்டாங்க. பிளாக் கலர் டப்பா வந்து பிரியாணி கூட கேசரி கொடுத்துருக்காங்க. தேங்காய் சட்னி கொடுத்துருக்காங்க. தேங்காய் சட்னி கொடுத்துருக்காங்க. பேரமரம் தயிர் வெங்காயம் தயிர் பச்சடி கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்கும். குருமாவாக இருக்குமா? சாம்பார் கலரில் இருக்குது. கரெக்டாக இது பேர் பலாக்காய்ன்னு நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் வந்து பலாமூசுன்னு சொல்கிறீங்க. பலாம் என்னம்மா? பலாமூஸ் தான். பலாமூஸ் தான் இது பேர். பலாக்காய் பலாமூஸ் நாங்கள் பலாக்காய் சொல்லுவோம். எங்கள் வீட்டில் வந்து பலாமூஸ். இதுவே நல்லா சிக்கன் மாதிரி தான் இருக்குது. அடித்து அரைச்சி வச்சுருக்காங்களா? எப்படி இருக்குது செய்முறை? என்னம்மா செய்முறை என்ன? தூக்கத்தில் இருக்குது. நீங்கள் சொல்ல மாட்டேன். போடாட்டாங்க நீங்க பார்த்து போட்டுட்டாங்க. கலாம்சம் மிளகா கறி போட்டு வெங்காயம் இது கருவேப்பிலை போட்டு காய்ச்சி கலாம்சம் நல்லா நசுக்கணும். கலாம்சம்னா பலா குட்டி பலா பிஞ்சு போட்டு தொட்டுக்கடை அது போட்டு போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு தோரம் பருப்பு கடலைப்பருப்பு வச்சு அது போய் தேங்காய் சட்னி போட்டு உப்பு போட்டு அவ்வளோதாங்க. கலாபி செய்முறை சொல்லிருப்பாங்க. புரிஞ்சுக்கிறோமோ புரிஞ்சுக்கிங்க சரிங்களா? இது வந்து பருப்பு ரசம் மாதிரி தெரியல. பருப்பு இருக்கான்னு பார்ப்போம். கிண்டி பார்ப்போம். பருப்பு ரசம். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் என்னன்னா பருப்பு ரசம் பலாம்ஸ் சாப்பிடலாம். குட்டி பலா பிஞ்சு குட்டி பலா சரிங்களா? கூடவே நல்ல ஓசி பிரியாணி ஒன்று ஓகேவா? போட போகிறோம். ரெடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிரியாணியா சோறா? அடுத்தது பிரியாணி இருக்குல்ல, பிரியாணி சாப்பிடுவாங்கல்ல அதனாலவா? தரேண்ணா போதும். இதாங்க நம்ம வீட்டில் இன்னைக்கு லஞ்சு சரிங்களா? இங்கே என்ன காட்டு இங்கே காட்டு. மனைவியும் குழந்தையும் வந்து நம்மளால ஜிம்முக்குலாம் எங்கேயும் போக முடியல. ஆமாம். அப்புறம் வந்து 2 பேரும் கோ பேரண்டிங். அது பேர் என்ன பேரண்டிங்? நியூ பேரண்ட்ஸாங்க. நியூ பேரண்ட்ஸ் கஷ்டம்லாம் அப்படி தான் இருக்கும் சரிங்களா? இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அப்புறம் நாங்கள் ஜிம்முக்கு வருவோம் ஓகேவா? ரெடி கழுத்து மேலே வந்துக்கிறேன்னு என்னது இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறீங்களா? பலாமூஸ் எப்படி டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். நல்லா இது பார்த்தா அந்த சிக்கன்லாம் பிச்சு விட்டா எப்படி இருக்கும்? சிக்கன் இது வந்து வெஜ்ஜு மட்டன் சிக்கன் கொத்துக்கறி மாதிரி இருக்குது. இந்த கல்யாணத்துலாம் வெஜ்ஜு மட்டன்னு சொல்லிட்டு இதை போடுவாங்க. வெஜ்ஜு மட்டன் பிரியாணின்னு சொல்லிட்டு இது வந்து பிரியாணியில் போடுவாங்க. பலாமூஸ் பிரியாணி மேக்ஸிமம் இப்போ அதான் பண்ணுறாங்க. இந்த மாதம்பட்டி அவங்க கேட்ரிங்லலாம் மட்டன் மாதிரி இருக்குன்னு வேக வச்சு போடுவாங்க. கறி மாதிரி இருக்கா? மட்டன் மாதிரி இருக்கும். ஆமாம். எங்கள் வீட்டில் இதை முட்டை போட்டு பொரியல் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் முட்டை போட்டு பண்ணுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பேர் வந்து பலாமூசு. பலாமூசோ பலாலூசோ. சரி சாப்பிடுங்க. நாங்களும் சாப்பிட்றோம். அங்கே ஒருத்தன் உள்ளே தூங்கிட்டு இருக்கான். பருப்பு சாப்பிடுங்க. ரசம் நல்லா வாசமாக இருந்தது திறக்கிறதுக்கு. ரசம் நல்லா இருக்கு. சிம்பிள் லஞ்ச் ஓகேவா? முடிஞ்சு. எங்களுக்கெல்லாம் பலா மூஸு, உங்களுக்கு மட்டும் உங்களுக்கு பிரியாணி மூஸு. சாப்பிடுங்க. அந்த கேசரியெல்லாம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு.
வந்து வாய்க்குள்ளே போய் டேஸ்ட்டே பண்ணல அந்த நான் தான் சுவை முட்டுக்கள் வந்து சுவையை அறியறதுக்குள்ளே. ம் அப்படியா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பாய். ஓகே பாய்.